உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? ஆ என் பேரு ஜெயஸ்ரீ. நான் வந்து சேலத்துலேருந்து வரேன், சங்ககிரி. அப்புறம் என்னோட தரவரிசை எண் வந்து 675. நான் எடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து WRD, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சீங்க? எப்போ படிக்க வந்தீங்க? நான் வந்து 2024 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸாம் 2025ல வந்து எக்ஸாம் எழுதினேன். இப்போ 26ல வந்து ஆர்டர் வாங்குறேன். உங்களோட எத்தனாவது முயற்சி மேம் இது? இது என்னோட 24 எக்ஸாம் எழுதினேன். இப்போ 25ல நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். செகண்ட் அட்டம். ஆமா. டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. டெக்னிக்கல் வந்து எப்படி படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து போர்ஷன் வந்து ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டீச்சிங் பண்ணும்போது கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். அந்த நோட்ஸை தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதை சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் இருக்க மிஸ்டேக்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ அதையவே வந்து திருப்பி திருப்பி பார்க்கணும். அப்புறம் மெமரி பேஸ்டு டேட்டா எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி பார்க்கணும். அதுவே மேக்ஸிமம் கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து தடுத்துரும். நீங்கள் என்ன புக்ஸில் படிச்சீங்க? நான் வந்து ஆக்சுவலி கிளாஸ் அட்டன் பண்ணேன். இன்ஸ்டியூட் வந்து பிரமிடு. ஸோ அவங்களோட நோட்ஸ் தான் நான் வந்து பார்த்தேன் ஃபுல்லாகவே. ஓகே. அதுக்கப்புறம் அதை தாண்டி காலேஜில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் வந்து பார்த்தோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ ஒரு 10 யூனிட் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஒரு 10 யூனிட்ல எதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும்? அதில் வந்து எப்படின்னா சிலபஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க ஒன்ஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா சில சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் தருவாங்க. இப்போ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். அதில் வந்து இப்போது எஸ்ஓஎம் அப்புறம் இஎம் அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் படிச்சிட்டாவே ஈஸியாக நிறைய டைம் கொஷின்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கணும். ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஜிஎஸ் வந்து இதுதான் டெக்ஸ்ட் புக் தான். நம்ம 6லேருந்து 10th வரைக்கும் கன்ஃபார்ம் ஃபுல்லாக படிச்சிடணும். இஃப் இன்ட்ரெஸ்டட்னா 11th 12th படிக்கிறது நல்லது. ஓகே. எப்படி டைமை பிரிச்சுப்பீங்க ஜிஎஸ்க்கும் டெக்னிக்கல் பேப்பருக்கும்? ஆக்சுவலாக டெக்னிக்கல் எப்பயுமே ஒரு 4ன்னு இருந்தால் டெக்னிக்கல் கொஞ்ச நேரம் படிக்கணும். அப்புறம் ஜிஎஸ் படிக்கணும். அப்புறமா வந்து ஆஃப்டர் ரீசனிங் வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது போட்டு பார்க்கணும். மேக்ஸ். ஆமா. இப்போ வந்து நீங்க எப்படியும் வந்து ஒரு நாம சாலிடா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 5 ஹார்ஸாவது படிக்கிற மாரி இருக்கும். அதுல வந்து 2 ஹார்ஸ் வந்து டெக்னிக்கல், 3 ஹார்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு 1 1/2 ஹார்ஸாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு 10 கொஷின்ஸாவது ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து நான் ஒரு லாங் ப்ராசஸா சொல்றேன். ஒரு 1 இயர்க்கு. ஓகே. பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. பிஒய்க்கு வந்து எப்படின்னா மேட்ச் இட் மாதிரி கொஷின்ஸ் வரும். அப்புறம் அசஸ் அண்ட் ரீசன்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டான நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அப்படியே மெமரி பேஸ்டு இதுக்கு இதுதான் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வர மாதிரி இருக்கும். அப்புறம் சிலதெல்லாம் நம்பர் பேஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ ஒரு சாப்டர்னு இருக்குன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டரை வந்து இது வந்து அசஸ் அண்ட் ரீசனாக கேட்கலாம், இதை வந்து மேட்சிட்டாக கேட்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து படித்தா ஈஸியாக இருக்கும். ஓகே. உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்க. ரிவிஷன் வந்து எப்படின்னா டெக்னிக்கலில் வந்து இப்போது சில பேப்பர்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்ஸ் வந்து ஃபார்முலா படிச்சுட்டாவே அதுக்கு வந்து சம்ஸ் வந்து ஒரு 1 மந்தில் ஸ்டார்டிங்கில் படித்தா லாஸ்ட் வரைக்குமே இருக்கும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெயிட்டேஜும் இருக்கணும். அதே சமயம் மறக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய டைம் பார்க்கணும். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் தெரிலனா அப்படியே அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் போகிறது தான் நல்லது. ஒரே கொஷினில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம வேஸ்ட் பண்ணாலே பின்னாடி நிறைய கொஷின்ஸ் அடி வாங்கும். அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இப்போ சம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக போகுது, நமக்கு வந்து கால்குலேஷனில் ஆன்சர் வரலன்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். மேக்ஸிமம் வந்து ஏஇ எக்ஸாமில் வந்து தியரி பேஸ்டு தான் நிறையா இருக்கும். ஒரு 20% தான் வந்து அனலிட்டிக்கலாக நம்ம பண்ணுற மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த 20%க்காக 80% விடாமல் தான் சார். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு? அது கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அது வந்து ஒன்ஸ் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டா ஃபஸ்ட்டு வந்து லிபரலாக படிச்சுட்டு இருப்போம். ஒரு 2-3 டெஸ்ட்டில் மார்க்லாம் கம்மியாகும் போது நமக்கே வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா நிறைய வந்திருக்குன்னு தோணும்.
ஸோ அந்த டைம் வந்து தான் நம்ம உடனே விட்டுறணும். அப்போ அந்த டைம்லேயே விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதையும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோ ஆன் பண்ணிக்கலாம். ஃபேமிலிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா உங்களுக்கு? ஃபேமிலி ஆக்சுவலி அவங்களோட ஐடியா தான். நான் அப்படியே ஃபாலோ பண்ண வந்துச்சு. யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். எனக்கு வந்து இன்னொரு இயர் வந்து எங்கள் அப்பா அம்மா தான் வந்து படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். அம்மா, அப்பா, அப்புறம் ஹோல் ஃபேமிலி, அண்ணா, அண்ணி, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே வந்து என்னை விட அவங்க தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க.